வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்பொழுது பரிசில் இருக்கிற தமிழர் விளையாட்டு விழாவுக்கு வந்திருக்கிறோம். 25வது வருடம் நிறைவடைகிறது. இந்த விளையாட்டு விழா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சாப்பிடுவோம். சோழன் உணவகமா போய் சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க. என்ன இருக்கு அப்படி? கொத்துற டீம் இருக்கு போல இருக்கு சானா. சமோசா 2 ஆட்டு ஒரு கேன் நிறைய தண்ணி போட்டு 20 தாங்க. நல்லா இருந்தது, சுட சுட நல்லா இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு பிடிக்கலையா? உரைப்பு காணாத மாதிரி இருந்துச்சு. நீங்க உரைப்பு கூட சாப்பிடுவீங்க சானா, அதனால அப்படி இருந்திருக்கு. எனக்கு கரெக்டா இருந்தது, சுட சுட இருந்தபடியா இதமா இருக்குல்ல. வேற என்ன சாப்பிடுவோம் வாங்க போய் பாப்போம். மொத்தத்துல நீங்க சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கீங்க விளையாட்டு விழாவுக்கு, அப்படித்தானே? அதுதான் வந்ததுக்கு தானே. ஓகே ஓகே வாங்க பாப்போம். என்ன வேற சாப்பிடலாம்? ஸ்வீட் போட்டிருக்கிறோம். நாங்க அதுக்கு பிறகு சாப்பிடுவோம். வாங்க பாப்போம். இதுக்கு ஸ்வீட்டை பார்க்கறது முக்கியம் இல்லை. அக்கா சுட சுட அப்பமும் போடுறான். சுட சுட அப்பம் பெருகுது சானா. என்ன மாதிரி ஒன்றை சாப்பிடுவோம். முட்டை அப்பமா இல்லை ஸ்வீட் அப்பமா? ரெண்டும் செய்வின பண்ணி நினைக்கிறேன். சரி ஒன்றை வேண்டுவோம். உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்வீட் அப்பம் வாங்குவோம். இப்போ உரைப்பா கொத்தரொட்டி சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் Allô? Alors c'est trop bon. Vous pouvez lui dire que c'est trop bon. Vous pouvez venir goûter hein. தகதகண்ட ஏடிக்கை மாதிரி இருக்குது சிவப்பா. அந்த 30,000 பெறுமதியான கார் 20 யூரோ மட்டுமே. முதலாவது பரிசு 100 பேருக்கு ஆறுதல் பரிசு 150 யூரோ பெறுமதியான பிரிட்டி கேலக்ஸி ப்ளஸ். அத்தோடு 5 யூரோ பெறுமதியான நிறைகுடம். நிறைஞ்ச மனசோட 5 யூரோ வாங்கினீங்கன்னா 5 யூரோ தந்தீங்கன்னா நிறைகுடம் உங்களுக்கு.
சஹனா என்ன மாதிரி கதிரை கதிரை நல்லா தான் நடக்குது. நான் நீங்களும் போய் கலந்து கொள்ளுவோமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சி தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பயமா இருக்கு, நான் விரையில. ஜெயிச்சா பரிசு தருவாங்களா? தருவாங்க தருவாங்க. அப்போ கண்டிப்பா கலந்து கொள்ளலாம். வாங்க. என்ன மாதிரி சஹனா கலந்து கொள்றீரா இதுல? நோ இதுல எல்லாம் போனா இந்த முகமே சேதம் அடைஞ்சிடும். நீங்க கலந்து கொள்ள கடைசி வரைக்கும் கலந்து கொள்ள மாட்டீங்க. நான் கலந்து கொள்ள ரெடியா இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க இல்ல, நான் என்ன செய்ய? சரி பாப்போம் அடுத்த கட்டம் என்னண்டு. கரண்டி தேசிக்கா வச்சு உங்களுக்கு ஈஸியானது ஒன்று சொல்லட்டா? என்ன அப்பம் சுட்டு விற்கிறாங்களா சாப்பிட்றதுக்கு? ஓகே போமா. அதுவும் கஷ்டமான வேலை தானே, பல்லுக்கு வேலையா? சொந்தங்களே, உங்களுடைய பிள்ளைகள் 100 மீட்டர் ஓடிய அதே மைதானத்தில் இப்பொழுது சாக்கோட்டம் நடைபெற இருக்கின்றது. நடுவர்கள் அங்கே குழந்தைகளுக்கான விளையாட்டுகள், அதாவது 100 மீட்டர் ஓட்டம் நடைபெற்ற இடத்திலே சாக்கோட்டம் நடைபெற இருக்கின்றது. தயவு செய்து சாக்கோட்டத்திலே பங்கு பெற்ற விரும்புவர்கள். Alors le bar papa il est super bon, ils le font là-bas là et c'est super bon, ils sont très agréables aussi pour la vente. Voilà. Merci. C'est parti par là-haut là. சுவாமி தங்களை விட்டு நான் பிடிவதா? சிவம் இல்லையே சக்தி இல்லை,
சக்தி இல்லையே சிவம் இல்லை. ஆனா அண்ணன் உங்க எத்தனை சிவத்தார் பிரிஞ்சு போயிருக்கிறோம், எத்தனை சிவந்தார் பிரிஞ்சு போயிருக்கிறோம் தம்பி. அதத்தான் சொல்லுவாங்க, சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் உலகம். இந்த சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம். அப்படி வேண்டாம், அதை யார் பிரிந்தாலும் சிவனும் சக்தியும், அதாவது ஒண்ணும் வேணாம், அம்மாவும் அப்பாவும் தான் உலகம். நாங்கள் எல்லாம் எங்களுடைய சமயம் என்ன சமயம் சொன்னது என்ன? ஒரு இடத்துல ஒரு கும்பம் வைக்கிறோம். கும்பம் என்ன? கும்பம் என்ன? அப்பா சிவன். ஏன்னா எங்களோட எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நாங்கள் கூட்டு குடும்பம், கூட்டு கடவுள், கூட்டு சமையல், கூட்டுறவு, கூட்டு பொங்கல் எல்லாம் கூட்டாக இருந்தது எங்களுடைய கலாச்சாரம். எங்களுடைய கலாச்சாரத்தை நிறைய கூட்டு இருக்கு. அப்பாவை சிவனாக வைக்கிறோம், அம்மாவை மகாலட்சுமியாக வைக்கிறோம், அண்ணாவுக்கு தனி மதிப்பு பிள்ளையாரா பிடிச்சு வைக்கிறோம். அவர் அப்படியே இருப்பார், அப்படியே பார்த்து கொண்டு இருப்பார். அந்த தம்பியை வைக்கிறது இல்ல, ஆனா அண்ணா வச்சா தம்பியை வச்சது சரி. ஆனா சித்தப்பா வைக்கிறது இல்ல, அப்பா வச்சா சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் வச்சது. ஆனா மாமா மகாவிஷ்ணு இருப்பார், மாமாவுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஆனதுனால கூட்டு கடவுள், கூட்டு குடும்பம் இதெல்லாம் சொல்லி தந்தது எங்க சமயம். ஆனதுனால இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவம் இந்த குடும்ப வாழ்க்கையை காட்டு. முந்தின காலம், பழைய காலத்துல, அப்புவாச்சின காலத்துல அது கொஞ்சம் பதிபக்தியா, புதியன் சாப்பிட்டு போன இலையெல்லாம் பெஞ்சாதி சாப்பிட்டு வந்து வீட்டை கதவுல கட்டி அம்மா உடனே கதவு கேள்வி அட்டவாதம் பண்ணுவேன். இப்ப சீரியல் பார்த்துட்டு நித்திரையில வேலையாள கல்யாணம் முடிச்ச அடுத்த நாள் வந்து கதவுல தட்டுறார். சரி அம்மன் நித்திரியண்டா இப்படி சக்தியிலே இந்த காலத்து பிள்ளை அது பார்க்கின்ற பொழுது நான் எந்தவித பொறாமையும் பார்க்கின்ற பொழுது ஆசையாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது. போற இடமெல்லாம் பக்குவமாக அழைத்து கொண்டு போவார்கள். பிசினியிலே சமைச்சாலும் சமத்தினியல் வருவாயில்லை, ஊரில் போய் மாத்தி போட்டு நல்லா கிடந்த ஊர் அங்க போனா நான் இப்ப அண்மையில போனால் அங்க உள்ள ஆடு மாடு கோழி குஞ்சு குருவி எல்லாம் என்னோட கதைக்குது. சனம் கதைக்க நேரம் இல்லை, அதாவது சீரியலோட இருக்கிறோம், டெலிபோனோட சீரியலோட இருக்கிறோம். அங்க ஆடு மாடு கதைக்குது. ஆடு மாடு அது என்ன கண்டு சொல்லுது, ஐயோ வெளிநாட்டாலே வந்து நிக்கிற முந்தி கோடிக்க கட்டி தொடர்ந்து வெற்றி கிண்ணங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெற்றி கிண்ணங்களை வழங்கி கௌரவிக்க நாம் இப்பொழுது அழைத்திருப்பது வெள்ளந்தோறும் இந்த விளையாட்டு விழாவுக்கு தன்னால் முடிந்த பேருதவிகளை வழங்கி கௌரவிக்கின்ற VT கேஷ் அண்ட் கரியின் உரிமையாளர் திரு குமார் அவர்கள், அவரை அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான வெற்றி கிண்ணங்களை வழங்கி கௌரவிக்கின்றார். முதலாம் இடம் விதுஷன். வெற்றிகளை வழங்கி கௌரவிக்கின்றார். தமிழ் நாடு கழகத்தோடு நீண்ட காலமாக தனது உதவிகளை மேற்கொண்டு வரும் VT கேஷ் அண்ட் கரியின் உரிமையாளர் திரு குமார் அவர்கள். இரண்டாம் இடம் அபர்ணன்.
லைட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. தமிழில் விளையாட்டு போட்டி 25வது வருஷம் பகுதி விருதியாக போய் கொண்டிருக்கோம். மீண்டும் சந்திப்போம்.